கேட்ட வரங்கள் அனைத்தையும் பெறலாம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. கேட்பவர்களுக்கு கேட்கும் வரங்களை தரும் கருணை கடலாகவும், வேலை நம்பி வழிபடுபவர்களுக்கு வினை தீர்க்கும் கடவுளாகவும், கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்பவர்களுக்கு கவசமாக இருந்தும் காப்பவர் கந்த கடவுள். முருகனுக்குரிய விரதங்களில் மிகவும் முக்கியமானது சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் குழந்தை செல்வம், திருமணம், வேலை, கடன் தொல்லை, வறுமை என அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சுபிட்சமான வாழ்க்கை ஏற்படும். சஷ்டியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் இந்நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் கோடான கோடி பலன்கள் கிடைக்கும். காலை மாலை இருவேளையும் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும். விரதம் அன்று முருகனுக்கு சிவப்பு மலர்கள் சூட்டி சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம், தினைமாவு ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். மற்ற மாதங்களில் வரும் சஷ்டி திதியை விட மாசி மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டி அதிக சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் பகை நீங்கும், எதிர்ப்புகள் விலகும். முருகனின் வேலினை வழிபட்டாலும் வினைகள், அல்லல்கள் அனைத்தும் நீங்கும். மாசி மாத சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு 16 விதமான செல்வங்களும் கிடைக்கும்.